எல்லாருக்கும் சமயகர்ஷன்பா. இந்திரிய சுகம் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். சரீர சுகத்துல இது வந்து சரீரத்துக்கு வந்து சரீரத்தினால துக்கம் தான் ஏற்படும், சரீரத்தினால சுகம் ஏற்படுறதில்ல அப்படிங்கறதும் இப்ப இந்த காதையில பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம இந்த காதையில நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்திரியம் இல்லாத ஒரு சுகம் கூட இருக்கு. ஸோ அப்படிங்கறதையும் இங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்திரியம் தாண்டின சுகம் ஒண்ணு ஒரு சுகம் இருக்கு. ஸோ இந்திரியங்களால மட்டும்தான் சுகம் கிடைக்கிறதுன்னு இல்லை, ஆத்ம சுகம் ஒண்ணு இருக்கு, அது இந்திரியம் இல்லாம அந்த சுகம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதான் பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம பார்த்தோம், தீர்த்தங்கர்களாகட்டும் இல்ல மற்ற சக்கரவர்த்தி ஆகட்டும் அவங்களாம் வந்து தியாகம் பண்ணிட்டு போறதுக்கு என்ன வந்து ஒரு காரணமா இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ எது காரணமா இருக்குன்னா அவங்களுக்கு இதை தாண்டி ஒரு சுகம் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதுனால தான் அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதே மாதிரிதான் பார்த்தா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. பறவைகள்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். பறவைலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ எல்லாம் வந்து கிளைகள்லாம் வந்து உட்காருது. பறவைலாம் நல்லா பசுமையா இருக்க கிளை அது மாதிரிலாம் உட்காரும் பொழுது, அதுங்க உட்கார்ந்தது அப்படின்னா கூட அதுங்க வந்து எப்பவுமே அங்கேயே உட்கார்ந்துட்டே இருக்கிறதில்ல. ஸோ அங்கேயே உட்கார்ந்துருந்து அதுக்கான விஷயத்துக்கான எல்லா விஷயத்துக்கான அதனுடைய விஷயத்தினால ஆனந்த அடையக்கூடிய போகம் பண்றதுக்கான அதுக்கான எல்லா விஷயமும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வஸ்துக்கெல்லாமும் அவங்களுக்கு அதே இடத்துல அந்த கிளைகிட்டே அதுக்கு கிடைக்குது. அதால சந்தோஷமாவும் இருக்க முடியுது. ஆனாலும் அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது ஏன் வந்து அந்த கிளைய விட்டுட்டு பறந்து போகுது? மேல உயரத்துல பறந்து போறதுக்கு ஆசைப்படுது. ஏன் அதுக்கு என்ன அங்க கிடைக்கலையா என்ன? ஏதோ ஒண்ணு அது தாண்டி ஒண்ணு அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஒண்ணு அந்த திறந்த வெளி ஆகாயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது போகும்போது அந்த பயணம் இதை விட ஆனந்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தோன்றதுனால தான் அது விட்டுட்டு போறதுக்கும் ட்ரை பண்ணுது. இல்லையா? இல்லைன்னு சொன்னது அங்கேயே உட்காந்துருக்கும். எல்லாமே அதுக்கு கிடைக்குது கலையில அதுக்கு. ஸோ அந்த இடத்துலயே உட்காந்துருக்கலாம். ஏன் அது பறக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதை தாண்டி அந்த கிளையில கிடைக்கிறத விட அது இல்லாம அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து அந்த ஆனந்த யாத்திரை அதுக்கு தெரியுது. அதுக்கு அங்க அந்த ஆனந்தம் தென்படுது அதுக்கு. அதனால தான் அது என்ன பண்ணுது, அது கிளைகளை விட்டுட்டு மேல பறந்து போகுது அப்படிங்கிறதான். ஸோ நாமளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பட்சிகள் மாதிரி நம்ம பட்சிகள் பத்தி நம்ம வந்து விசாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதாம். அந்த மாதிரி நம்ம வந்து விசாரம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தீர்த்தங்கரர் மாதிரி மகாபுருஷம், சக்கரவர்த்தி, காமதேவ், ஸோ இந்த மாதிரி 3மா இருந்த சாந்திநாத், குந்துநாத் சுவாமி, அருணாத் சுவாமி எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம். அவங்களுக்கு எதிர்க்கிறதுக்கே ஆள் கிடையாது. எல்லா ராஜாவும் அவங்க கிட்ட கை கட்டி நின்னாங்க. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கடைபிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா கூட அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போனாங்க. ஏன் அப்படி போனாங்க? திகம்பரி ஆயிட்டு ஏன் போனாங்க? திகம்பரின்னா அதனை தீட்சை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேர் வணங்குறாங்க, அவ்வளோ பேர் நான் சேவை பண்றேன்றாங்க, நீங்க சொல்றதை செய்யறேன்றாங்க. அவங்களுக்கு வந்து யார் மேலேயும் எந்த விதமான ஆர்வமோ ஆசையோ அவங்களுக்கு இல்ல அப்படிங்கிறது. ஸோ எல்லாத்தையும் திறந்துட்டு போறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், வைராக்கியம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த வைராக்கியம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து எதை வந்து நம்ம வைராக்கியம்னு சொல்லலாம். யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிராசை காரணம், ஏதோ ஒண்ணு கிடைக்கல, ஏதோ தாங்கிட்ட இருந்தது தொலைஞ்சு போய் நம்ம கிட்ட இருந்து இதுவாயிடுச்சு, அழிஞ்சு போச்சு, தொலைஞ்சு போச்சு, நம்ம கிட்ட இருந்து இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா, ஸோ அது காரணமா நமக்குள்ள வந்து ஒரு விரக்தி காரணமா நம்ம வந்து ஒரு விலகி போறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேர் நம்மளால வந்து வைராக்கியம்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதா. ஸோ அந்த வைராக்கியம்ன்றது எதுக்காக ஆரம்பிக்கணும் சொன்னா, எப்படி பாவனையோட இருக்கணும்னு சொன்னா, ஸோ அந்த சமயம் மேல அந்த சாரித்திரம் மேல சமயம் மேல அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அனுராகம் இருக்கும் பொழுதுதான் அவங்க வந்து இந்த அசம்யம நிலையை விட்டுட்டு அதுக்கு போறாங்க அப்படிங்கறதான். ஸோ இது இந்த விசாரமும் நமக்கு வந்து வந்தது அப்படின்னு சொன்னா,
ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இவங்களை பத்தி இந்த சக்கரவர்த்தி எல்லாம் விட்டுட்டு போனதுக்கு காரணம் எப்படி விட்டுட்டு போயிருக்காங்க, எவ்வளவு அனுராகம் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும், அவங்களுக்கு அந்த சமயம் மேல எவ்வளவு வைராகிய பாவனை இருந்தது அப்படின்னு நம்ம வந்து சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அவங்களாம் விட்டுட்டு போனதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு ஏதாவது அவங்களுக்கு ஒரு புற காரணங்களால ஒரு ஒரு நிராசை ஏற்பட்டு அதனால அவங்க விட்டு போல, எல்லாமே இருந்தது, நிறைஞ்சு இருந்தது, அளவு இதுவா இருந்தது. அப்படி இருந்தும் அவங்க விட்டுட்டு போறாங்க அப்படிங்கிற போது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து விசா விசாரம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, யோசனை பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு அந்த சமயம் மேல எவ்வளோ அனுராகம் இருந்திருக்கு அவங்களுக்கு. அப்போ வந்து அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ளேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஏற்பட முடியும்னா, ராகத்துல நமக்கு வந்து நம்மளுடைய ராகம் கொஞ்சம் குறைய முடியும் அப்படிங்கறதான். வைராக்கிய பாவனை அப்படிங்கிறதுலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சும்மா நான் வந்து தினம் படிக்கிறதுலாம் இருக்கு. நம்ம கிட்ட ஆனா அந்த வைராக்கிய பாவனை எல்லாம் வந்து இல்ல. அந்த மாதிரி தினம் படிக்கிறவங்களாம் ஒரு இதுவாகவும் இல்லை. ஆனா நார்த் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா இந்த வைராக்கிய பாவனை எல்லா பூஜா விதான புஸ்தகத்துல இந்த வைராக்கிய பாவனைன்னு இருக்கு. அதை வந்து தினமும் படிக்கிறவங்களாம் கூட இருக்காங்க அந்த இது. ஸோ அதனால தினப்படி படிக்கிறதுனாலயோ அந்த பாவனையை படிக்கிறதுனாலயோ வைராக்கியம் வந்து ஏற்படுறது கிடையாது. ஆனா எப்படி வந்து நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வைராக்கிய பாவனையை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வரியையும் நீங்க வந்து சரியான வழியில முறையில அதை வந்து உட்கார்ந்து படிச்சு அந்த ஒரு ஒரு வரியும் அந்த ஒரு ஒரு சப்தத்தையும் சரியான முறையில சிந்தனை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாவனை உங்களுக்குள்ள நல்லா இறங்குச்சு அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்குள்ள ஒரு அனுபவமா வந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, வைராக்கியம் ஏற்பட முடியும் அப்படிங்கிறதாம். ஸோ வைராக்கியம் ஏற்படுதுன்னு சொன்னா, கொஞ்சம் உங்களுக்கு முதல்ல ஆரம்ப கட்டத்துல வந்து கொஞ்சம் ராகம் வந்து குறைய முடியும் அப்படிங்கிறதான். அதனால வைராக்கியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே புறக்காரணங்களா இருக்கும். நிராசை காரணமா வைராக்கியம் ஏற்பட முடியாது அப்படிங்கிறதாம். ஸோ மேபி அவங்க வந்து அந்த மாதிரி நிராசை காரணமா எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா கூட அது பேர் நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, வைராக்கியம்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றார். ஏன்னா வைராக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா வைராக்கிய பாவனை இருக்கணும் உங்களுக்கு. ஸோ நிராசை காரணமா அதெல்லாம் விட்டுட்டு போறல. ஸோ வைராக்கியத்துல வைராக்கிய பாவனை இருக்கணும். அந்த ரங்கத்துல உங்களுக்கு வந்து என்ன அந்த சமயம் மேல அந்த அனுராகம் இருக்கும் அப்படிங்கறதான். ஸோ அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் வைராக்கியமே தவிர இந்த மாதிரி சாதாரணமா எல்லாத்தையும் விடுறதுக்கு பேரு வைராக்கியம் இல்ல அப்படிங்கறதான். ஸோ நிராசை ஏற்படுறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்க முடியும். ஸோ அதனால வந்து புற காரணங்கள் தான் நம்ம வந்து நிறைய அந்த மாதிரி நிறைய காரணங்கள் நம்மளால பார்க்க முடியும். எதுக்கு? நிராசை அடையறதுக்கு. ஆனா உண்மையிலேயே வைராகியம் ஏற்படுன்னு பார்த்தேன்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கத்துல அது வந்து ஆத்மாக்குள்ள ஏற்படுறது. ஆத்மாவுடைய செல்வமா இருக்கிற விஷயம், சில அதுவா இருக்கிற விஷயம், அது சம்பத்தியா இருக்கிற விஷயம் அது அப்படிங்கறதான். வைராக்கியங்கிறது ஆத்மாவுக்கான சம்பத் என்ன சொல்றது, செல்வம் இல்ல அந்த மாதிரி ஒரு ட்ரெஷரா இருக்கிற விஷயம் அது அப்படிங்கறதான். ஸோ அவ்வளோ அது தரம் வாய்ந்ததா அந்த அளவுக்கு இதுவானது உயர்வான விஷயமா அது இருக்கு அப்படிங்கறதாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அசாதா வேதனை கர்மத்தினுடைய உதயம், அந்தராய கர்மத்தினுடைய உதயம், பிரதிகூலத்தாவுடைய உதயம், அதெல்லாம் எதிர வரும் பொழுது அப்ப இஷ்டம் வந்து வியோகம் ஆகும்போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஒரு புறக்காரணமா வைராக்கியத்துக்கு புறக்காரணமா இருக்க முடியும் அப்படிங்கறதாம். ஸோ இந்த புறக்காரணங்கள் காரணமா நீங்க வந்து நிச நிராசை அடைஞ்சு வைராக்கியத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் விட்டு விலகிட்டு போனீங்கன்னு சொன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, வைராக்கியம்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது அப்ப ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேற வழி இல்லாம நீங்க வந்து அதை தேர்ந்தெடுக்கும் பொழுது. சோ எனக்கு வந்து இப்ப என்னை விட்டு எனக்கு எனக்கு ரொம்ப என் கூட இருந்த ஒரு உறவு பிரிஞ்சு போச்சு, நான் தனியா இருக்கேன், என்னை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல. சோ அந்த மாதிரிலாம் ஒரு நிராசை ஏற்படும் போது உங்களுக்கு வழி இல்லாத பட்சத்துல இதை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு வந்து என்ன சொல்றது, அதாவது அது அட்லீஸ்ட் நான் அந்த அந்த லைனுக்கு போனேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஏதாவது கிடைக்க முடியும், நான் இதுவா இருக்க முடியும்னு அந்த மாதிரி சில மனசுல ஒரு மாதிரி பாவனைலாம் இருந்தது எட்டுன்னு சொன்னா அதுக்கு பேரு வைராக்கியம் கிடையாது அப்படிங்கறத. சோ வழி இல்லாம எடுக்கிறதுக்கு பேர்லாம் வைராக்கியம் கிடையாது அப்படிங்கறத.
ஸோ அதனால வந்து அதுவே கூட அவங்களுக்கு மேபி அது வந்து ஒரு நிமித்தமா கூட இருந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த புறக்காரணங்கள் காரணமா அது ஏதாவது ஒரு நிராசைக்கு வந்து அது நிமித்தமா இருந்தது அப்படின்னா கூட அந்த நிராசை ஏற்பட்டதுக்கு அப்புறமும் அவங்களுக்குள்ள ஒரு ஞானம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா சம்சாரங்கிறதே இவ்வளவுதான். ஸோ சம்சாரம் சொன்னா இப்படிதான் இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய மகா புருஷர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்துல சம்சாரம் இப்படி இருக்கு துக்கமயமானது அது காரணமா தான் அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க வந்து வைராகியா ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அந்த மாதிரி பாவனைகள் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை எடுத்தீங்கன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு வந்து அதை வந்து நீங்க வந்து வைராகியம்னு சொல்லலாம். ஆனா அந்த பாவனைலாம் இல்லாம வெறும் நிராசை காரணமா நீங்க வந்து வைராகிய பாதைக்கு போனீங்கன்னு சொன்னா அது வைராகியம்னு சொல்ல முடியாது அப்படிங்கறதுதான். சோ உங்களுக்கு வந்து நிராசைங்கிறது உங்களுக்கு வந்து நிமித்தம் இருக்கலாம் இல்லாம போலாம் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள சோ உள்ளுக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த பாவனை இருந்தது அப்படின்னு சொன்னாதான் அந்த சமயம் மேல உங்களுக்கு அனுராகம் அந்த வைராகிய பாவனை மேல உங்களுக்கு அனுராகம் இருந்து அப்ப நீங்க எல்லாத்தையும் உதறிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாதான் அப்ப வந்து உங்களுக்கு வந்து அது வைராகியமா இருக்க முடியும் அப்படிங்கறதா. நீங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிராசை இருந்து எதுவுமே இல்லாம ஒரு சாது கிட்ட போய் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யார் கிடைக்கிறவங்க கிட்ட நம்ம படிக்கிறோம் இதெல்லாம் கூட ஸ்ரீபுராணம் அந்த மாதிரிலாம் படிக்கிறோம். நிறைய இதெல்லாம் எனக்கு இது மாதிரி ஆச்சு அதுக்கு உடனே போய் யார்கிட்டயோ போய் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இதுவாவே போய் எடுத்துட்டாங்க. ஸோ அதை பத்தின எந்த விதமான யோசனையும் இல்லாம இதுவும் இல்லாம அந்த பாவனை இல்லாம எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நிராசைன்னு தான் சொல்ல முடியுமே தவிர உங்களுக்கு அதை வந்து வைராக்கியம்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதா. அதனால உங்களுக்கு வந்து ஏன்னு சொன்னா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நிராசை காரணமா ஒரு ஏமாற்றம் காரணமா இந்த மாதிரி போய் வேகமா போய் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிடிச்சமான விஷயம் ராகம் ராகத்துக்கான விஷயம் அவங்களுக்கு வந்து தென்பட்டது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா திருப்பி வந்து அவங்களுக்கு வந்து ராகம் வந்துடும் அது மேல. அப்ப எப்படி உங்களுக்கு அது வந்து வைராக்கியமா இருக்க முடியும்? அது வைராக்கியம்னு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கறதான். சோ வைராக்கியம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ராகத்துக்கான விஷயம் வைராகியம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள வந்து ஆஹ் எதுவுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபாடு ஏற்படாம நீங்க உள்ளுக்குள்ள அவ்வளோ சம்பன்னமா அவ்வளோ இதுவா நிறைவா நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதாவது புறப்பொருள் இதுக்கான தேவை உங்களுக்கு இல்லாத போது. ஸோ அந்த புறப்பொருள் தேவை எதுவுமே இது தேவை அது தேவைங்கிற அந்த தேவை இல்லாத போது அப்படியே புறப்பொருள் நிமித்தமா வந்து உங்களுக்கு வந்தது அப்படின்னா கூட அது மேல உங்களுக்கு ராகம் ஏற்படாம இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் வைராக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து இது வந்து ராகம் இல்லாத பாவம் தான் நம்ம வந்து வைராக்கியம்னு சொல்லலாம் அப்படிங்கறதான். ஸோ வைராக்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உதாசீனம் ஏற்படாது மனசுக்குள்ள வந்து என்ன சொல்றது ஒண்ணுமே எதுவுமே பண்ண முடியாம ஒரு மாதிரி ஒரு இந்த நிலையெல்லாம் இருக்காது. உங்களுக்கு வைராக்கியத்துல உதாசீனத்தன்மை அங்க இருக்காது. வைராக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலர்ச்சி இருக்கும் ஒரு ஆனந்தம் இருக்கும். ஸோ அதனால வந்து தன்னுடைய ஞானத்தினால தன்னுடைய சுகத்தினால அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் ஒரு மலர்ச்சி இருக்க முடியும் அப்படிங்கறதா. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆத்மா வந்து அதுதான் இங்க சொல்றாங்க ஆத்மா வந்து சொக்கம் சயமது ஆத்மா சுயமாவே வந்து சுகமயமா இருக்கு அப்படிங்கிற போது அப்ப அதுக்கு வெளியில இருந்து எந்த விதமான இதுவும் தேவைப்படாது. அப்படி சுகத்துக்காக அதுக்கு எந்த அவசியமும் வெளியில இருந்து எந்த பொருளும் தேவைப்படாம இருக்கு அப்படிங்கறதான். சோ காரணம் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி சோ அந்த ரங்கத்துல அந்த பாவம் வந்தது அப்படின்னு சொன்னாதான் அப்போ உங்களுக்கு வந்து அது வைராக்கியமா இருக்க முடியும் அப்படிங்கறதான். சோ அதுக்கு ஆஹ் ராமாயணத்துல இருந்து ஒரு அந்த காட்சிகளையும் அவர் சொல்றாரு. சோ ராவணனுடைய மரணம் வந்து ஏற்பட்டது இல்லையா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கும்பகர்ணன் இருக்காங்க அங்க ராவனுடைய பசங்க இருக்காங்க விபீஷன் இருக்காங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் ஏற்பட்டது. சோ அப்ப ராமச்சந்திரர் சொல்றாங்க
ராவணனுடைய மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்ன கும்பகர்ணன் கிட்ட முதல்ல வந்து பேசுறாரு. ஒவ்வொருத்தரையா பார்த்து பேசும்போது கும்பகர்ணன்கிட்டயும் முதல்ல பேசுறாங்க. அந்த மாதிரி வந்து நீ வந்து இப்ப வந்து நீ இந்த ராஜ்யத்துக்கான ராஜாவா ஆயிடு. எங்களுக்கு ராஜ்யத்தை கைப்பிடிக்கிறதோ இல்ல ராஜ்யம் பண்றதோ அதெல்லாம் எங்களுடைய நோக்கமா இருந்தது இல்ல. லங்கை எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராஜ்யம், நீங்க வந்து அதை வந்து ராஜாவாயிடுங்க. நீங்க தான் அதுல உங்களுக்கு தான் அதுல அதிகாரம் இருக்கு. நீங்க வந்து அதை வந்து எடுத்துக்கோங்க, நீங்க ராஜாவாயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அதனால வந்து அந்த விபீஷன் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் ஒரு மாதிரி ராஜாவாயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விபீஷன் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிக்கிறாரு ஒரு மாதிரி இது. ஆனா வந்து மத்தவங்கலாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கும்பகர்ணன், இந்திரஜித், அப்புறம் ராவணனுடைய பசங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள என்ன ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஏற்பட்டது ஒரு நிராசையா, வைராக்கியமா, என்ன சொல்லலான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் ஏற்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா நிகழ்வு என்னமோ அந்த ராவன் தான் அந்த அந்த நிகழ்வு தான் அவங்களுக்கு நிமித்தமா இருந்தது அப்படின்னா கூட அவங்களுக்கு ஏற்பட்டதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து அவ்வளோ ஆழமா அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சம்சாரத்தினுடைய அந்த விபரீத தன்மை, சம்சாரம் இப்படி இதுவாதான் இருக்கு அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கான அந்த பாவனையே அவங்களுக்கு வந்து வரல. சோ இவ்வளவு பெரிய அரசனா இருந்தா உங்களுக்கு வந்து 3 கண்ட அதிபதி, அவ்வளவு பெரிய ஆளு ராவணன், அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட என்ன ஆகுது, அவனை கூட தோற்கடிக்கிறாங்க, அவன் கூட சாகடிக்கப்படுறான் அப்படிங்கிற பொழுது இது வந்து உங்களுக்கு வந்து இது இன்னொருத்தருடைய அது அவனுடைய சுகமா இருந்தது. அது இல்லையா அவன் வந்து இதுவா இருந்தா அவனுடைய சுகமா இருந்த விஷயத்த நாம வந்து எதுக்கு வந்து ஏன்னா அவனுக்கு அவ்வளவு ராஜாங்க இருந்தது, அரசு இருந்தது, படைகள் இருந்தது, எல்லாமே இது அவனுக்கான சுகமான விஷயங்களா இருந்த அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவன் என்ன போயிட்டான், மரணம் அடைஞ்சதுனால எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் போயிட்டான். சோ இன்னொருத்தர் விட்டுட்டு போன அந்த சுகத்துக்கான விஷயம் இல்லையா, அந்த விஷயங்களை நான் ஏன் கிரகிக்கணும் அப்படிங்கிற பாவனை அவங்களுக்குள்ள இருந்தது. ஏன்னா இன்னொருத்தர் விட்டுட்டு போன விஷயத்த நம்ம என்னன்னு சொல்ல முடியும், எச்சன்னு தான் சொல்றோம் இல்லையா. ஒரு தட்டுல ஒரு உணவை வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா அது என்ன சொல்றோம், எச்சை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். உணவு சாப்பிட்டு மீதிய விட்டுட்டு போன நம்ம என்னன்னு சொல்றோம், எச்சன்னு சொல்றோம். என்னைக்காவது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எச்சையை சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவோமா? அந்த மாதிரி விருப்பப்படுறது இல்ல. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசைக்கான விஷயங்களா இருக்கே தவிர மத்தபடி ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் வந்து இதை ஏத்துக்குச்சுன்னு சொன்னா எந்த மனசு வந்து இதை ஏத்துக்குதோ இல்ல எந்த இதுவாதோ அது வந்து உங்களுக்கு எச்சிய எடுத்துக்கிட்ட மாதிரிதான் ஆகும் அப்படிங்கிறாங்க. சோ எந்த ஒரு சத்திரியனுக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை இன்னொருத்தருத எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிந்தனைக்குரியதாகும். அதனால இதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து வைராக்கியம் வந்துருச்சு அப்படிங்கிறதா. சரினா இப்ப சகோதரன் இருந்தான், அவன் வந்து இப்ப இல்ல, அப்பாவும் போயாச்சு. அந்த அதெல்லாம் வந்த போது அவங்களுக்கு வந்து ஏற்படுறது வைராக்கியம், அவங்களுக்கு ஏற்பட்டது வந்து வெறும் உதாசீனம் இல்ல, அது நிராசை இல்ல அப்படிங்கிறதா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு பேர் வந்து பார்க்க முடியும். உங்ககிட்டயும் கூட வந்து நிறைய பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் உங்க கூட இந்த மாதிரி விடணும்னு சொன்னாவோ இல்ல இந்த மாதிரிலாம் விட்டு போகும்போது சொன்னா ஏதாவது சின்ன சின்ன இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாதையில போகும்போது உங்களுக்குள்ள வந்து ஒரு ஆட்டம் காண முடியும், நம்ம எடுத்த முடிவு சரியா இல்லையா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நிறைய பேரும் உலகத்திலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சொல்றதுக்குலாம் நிறைய இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பறக்கிறவங்க அத்தனை பேரும் இறந்துதான் போகணும். ஸோ அப்ப அதனால வந்து எல்லாருமே கூடவே போயிட முடியுமா அப்படின்னு அந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு வந்து பிரெயின் வாஷ் எல்லாம் பண்ண முடியும். அப்படியே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கூட சோ இதெல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் தாண்டி கூட அவங்க வந்து அது திறந்துட்டு போறாங்கன்னு சொன்னா அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து அது வைராக்கியமா இருக்க முடியும். அது மேல அவங்களுக்கு வந்து ஆசை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வஸ்து சுரூபம் புரியும் போது சம்சாரங்கிறது இந்த மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் போது அதை விட்டுட்டு போகும்போது அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு வைராக்கிய பாவனையா இவங்க யார் சுத்தி இருக்கவங்க என்னதான் உங்களுக்கு வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னா கூட உங்களை இது பண்ணாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அதுல வந்து மனசு போகாம இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு வைராக்கியம் ஏற்பட முடியும் அப்படிங்கறதான். ஒரு தடவை மனசுல வந்து வைராக்கிய பாவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அது போகிறது கிடையாது
அப்படிங்கிறத நல்லா ஆழமா புரிஞ்சு அந்த பாவனை வந்ததுன்னு சொன்னா அதுக்கப்புறம் உங்களை விட்டு அது போகிறதே கிடையாது. உங்களை யாராலையும் உங்களை எல்லாத்துல இருந்து விடுபட்டு போறத உங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறதான். அப்ப யார் என்ன சொன்னாலுமே, காரணம் சொன்னாலுமே எதுவுமே உங்களுக்கு வந்து அது இதமான சப்தமாவோ உங்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய இதுவாவோ உங்களுக்கு அது வந்து தோன்றது கிடையாது அப்படிங்கிறதாம். இது எல்லாமே எல்லா காலத்துலயும் எல்லாரும் சொன்ன அதே பழைய விஷயம்தான். அதனால இது எதுவும் புதுசு இல்லை அப்படிங்கறதுனால அதனால வந்து அவங்க வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக இதெல்லாம் வந்து சொல்றாங்க அப்படிங்கிற பொழுது மோக மாயத்துல அவங்க மாட்டிட்டு இருக்கு, அந்த மோக மாயம் காரணமா சொல்றாங்க அப்படிங்கிற பொழுது அது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது நீங்க என்ன பண்ணீங்க, இதுல எதுவுமே எனக்கு குடுக்கல் வாங்கல் இதுல எதுவுமே கிடையாது அப்படிங்க. எங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வைராக்கியம் அந்த சமயம் மேல இருக்கிற அந்த அனுராகத்து காரணமா அதை விட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறதா. இதுக்குள்ள அவங்களுக்குள்ள வந்து அவ்வளோ வந்து ஆஹ் நிராசை வந்து ஏற்பட்டது அப்படின்னா ராவன் மாதிரி இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஏற்படுது அவங்களுக்குள்ள. அதனாலதான் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரிலாம் அவங்க வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல, வெளுத்தாம் தீட்சை எடுத்துக்கிறதுக்கு தயாராயிடுறாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கும்பகர்ண விஷயம் அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கும்பகர்ணன் வந்து அவ்வளோ நிராசை ஆயிட்டான். எப்பன்னு பாத்தீங்கன்னா ராவணன் செத்ததெல்லாம் அப்புறமா தான். ராவணன் சாகிறதுக்கு முன்னாடியே ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து முதல்ல வந்து சிறை பிடிச்சுக்கிறாங்க இல்லையா, கும்பகர்ணன் அப்புறம் இவங்க எல்லாம் வந்து பிடிச்சுக்கிறாங்க, முதலே வந்து சிறைப்படுத்திக்கிறாங்க, அவங்களுடைய இதுல கொண்டு வந்துடுறாங்க. அப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்பவே வந்து கும்பகர்ணனுக்குலாம் வந்து இந்த யோசனை எல்லாம் வந்துடுது. அப்பயும் அவன் வந்து யோசிக்கிறான், நான் வந்து என்ன சொல்றேன்னா ஒருவேளை என்ன வந்து இந்த இதுல இருந்து இந்த என்னை பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லையா, இங்க இருந்து என்னை வந்து விட்டாங்க அப்படின்னா கூட நான் போய் திரும்பி போய் ராஜ்யம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதான். அப்பவே அவன் வந்து அந்த மாதிரி அவனுக்கு மனசுக்குள்ள அந்த பாவனை கும்பகர்ணனுக்கு வந்துடுச்சு. என்ன ராவணன் செத்து போனதெல்லாம் அப்புறம்தான். அதனால வந்து அப்பவே அவன் வந்து இந்த மாதிரிலாம் யோசிக்கிறான். என்னன்னு யோசிக்கிறான், ஒரு பெரிய ஆஹ் இதுவா இருக்கிற போது அதிபதியா இருக்கிற பெரிய ராவணனுக்கு தம்பியா இருந்தும் இவ்வளோ பலசாலியா இருந்தும் கூட அவன் வந்து என்ன வந்து அவங்கிட்ட வந்து நான் வந்து சிக்கி இருக்கேன் நானு. இது வந்து ஒரு பெரிய சத்திரியனுக்கு எவ்வளோ பெரிய நிந்தனைக்குரிய விஷயமா இருக்கு அப்படிங்கறதான். ஏன்னா சத்திரியங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தன்னுடைய அதிகாரம் செலுத்த முடியல அப்படிங்கிறப்போ அது வந்து அவ்வளவு பெரிய அபமானமா அவங்களுக்குள்ள ஏற்பட முடியும் அப்படிங்கறதாம். இவ்வளவு பலசாலியா இருந்து ஒரு வித்யாதரனா இருந்து பெரிய ராஜாவுடைய சகோதரனா இருந்ததுக்கு அப்புறமும் என்ன இவங்க வந்து என்ன வந்து சிறை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற பொழுது இது என்னுடைய பலத்துக்கான என்னுடைய ஆண்மைக்கான என்னவா இருக்கு, நிந்தனைக்குரிய விஷயமா இருக்கு அப்படிங்கறதுதான். அப்ப அதனால வந்து அதுக்கு நான் இப்ப என்ன பண்றது, இது எனக்கு நிந்தனைக்குரிய விஷயமா இருக்கு, எனக்கு அவமானத்துக்குரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிற போது இப்ப நான் என்ன பண்ணா ஒரு தடவை நான் வந்து அது என்கிட்ட இருந்து புடுங்கப்பட்டது இல்ல, நான் அதை விட்டுட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற போது திருப்பியும் நான் வந்து அந்த உலக விஷயத்துல வந்து ஆனந்தம் நான் கண்டிப்பா எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறத எப்ப அவர் இது மாட்டிட்டு இருக்கும் போதே அப்பவே வந்து அவர் வந்து அவ்வளோ யோசிச்சு அதை வந்து இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் இனிமேட்டு இதை வந்து ஏத்துக்க மாட்டேன், நான் திருப்பி போய் ராஜ்யம் பண்ண மாட்டேன், அங்க போய் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத அப்பவே அவருக்கு அந்த பாவனை வந்துடுது. அதுக்கு பேர் தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வைரம் நிமித்தம் வேணா அவருக்கு வந்து அந்த மாட்டிக்கிறதுங்கிறது ஒரு புற நிமித்தமா இருக்க முடியும். ஆனா அவங்களுக்குள்ள அது ஏற்படுது இல்லையா, நான் திருப்பி அதுக்கு போக மாட்டேன் அப்படிங்களா, அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வைராக்கியம் அப்படிங்கிறதான். ஒரு முறை அந்த பாவம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறதான். எவ்வளவு பேர் தான் இது பண்ணாலும் எவ்வளவு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலுமே அவங்களால தடுக்க முடியாது, அவங்க அதுல இருந்து வெளில வந்துருவாங்க அப்படிங்கிறதான். அதனால வந்து
அவங்களுக்கு எந்த அவசியமே அவங்களுக்கு தேவையே படுறதில்ல. அவங்களா வந்து அவங்களுக்கு வந்து இதுல இருந்து வெளில வந்துடுறாங்க அப்படிங்க. ஆனா அஞ்ஞானி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறவங்க யாரா இருப்பாங்கன்னா அஞ்ஞானி தான் விஷயமா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் இல்லை. ஸோ விடுறதுக்கான டென்ஷனமும், ஸோ அதனால வந்து அது வந்து இத்தனை இவ்வளோ டென்ஷன் அதெல்லாம் விடுறதுக்கான டென்ஷன்லாம் அவருக்கு இல்லவே இல்லை. அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே, நான் மாட்டிட்டேன், இது எனக்கு நிந்தனைக்குரிய விஷயம், இனிமேல்ட்டு அதை நான் போய் தீண்ட மாட்டேன், அவ்வளவுதான், இனிமேல்ட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், விட்டது என்னமோ விட்டதுதான் அப்படின்னா. ஸோ இது பக்கம் இனிமேட் நானது திரும்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாரு. இனிமேட் நான் போவேன், அதுக்கு பேரு வைராகியம். அதுக்கப்புறம் அவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. விடுறதை பத்தியோ இது அதெல்லாம் யோசிக்கல. விட்டதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், அவர் ரொம்ப இதுவாயிட்டாரு. போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவர் கடை. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய மகா புருஷர்கள் கூட தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறத பாக்குறோம் அப்படிங்கிறோம். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது பெரிய பெரிய மகா புருஷர்கிட்ட நடக்கும்போது இதை வந்து நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ ஏன் வந்து அந்த மாதிரி ஏற்படுது? ஸோ அதனால ஏன் வந்து இந்த சம்யமத்து மேல அவ்வளோ அனுராகம் பண்றாங்க? ஸோ அவங்களுக்கு வந்து எது வந்து உங்களுக்கு வந்து சரி நமக்கு வந்து பாக்குறதுக்கு எதெல்லாம் நல்லதா தெரியுதோ, சாப்பாடு இந்த மாதிரி வந்து நல்ல படுக்க போகத்துக்குரிய இந்த சாதனங்கள் எல்லாம் இருந்தும் கூட அது ஏன் அவங்களுக்கு வந்து சிறந்த விஷயமா அவங்களுக்கு வந்து தோணல? அந்த பஞ்சேந்திரிய விஷயங்களுக்கான திருப்தி பண்றதுக்கான அந்த சாம் உபகரணங்கள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது மேல வந்து ஒரு விரக்தி இல்ல ஒரு அலுப்பு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஏற்படுது. அப்ப வந்து ஏன் வந்து அந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த உண்மை புரியும் பொழுதுதான் அவங்களுக்கு அது ஏற்படுது அப்படிங்கறதான். சோ அதனால என்ன பண்றாங்க, அப்ப வந்து அவங்களுக்கு வந்து அங்க இருந்து பறந்துடுறாங்க, அது தேவையில்லை அப்படிங்கறதான். சோ அதனால வந்து இந்த மாதிரி கிடைச்சதுக்கு அப்புறம் விட்டு போறதையும் பாக்குறோம். சிலர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிடைக்காம கூட விட்டுட்டு போறவங்களையும் பார்த்திருக்கோம். சோ அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, கிடைச்சுதான் விடணும் அப்படிங்கறதும் இல்லை. சோ கிடைக்காம இருந்து கூட அந்த மாதிரி வைராகிய பாதையில போறவங்களையும் பார்த்திருப்போம். சில பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தி சாந்திநாத பகவான், குந்துநாத பகவான், அருணாத பகவான்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட எல்லாம் இருந்தது, எல்லாம் கிடைச்சிருந்தது, அவங்களுக்கு அவ்வளவு இது இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. ஓகே. ஆனா மகாவீர் சுவாமிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன கிடைச்சிருந்தது அவருக்கு? அவரு கல்யாணம் கூட பண்ணிக்கல, அவரு இதுவா இருக்காரு. அவருக்கு யாருமே இல்லை, விட்டுட்டு போறதுன்னா கூட என்ன பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் அவர்கிட்ட அப்ப வந்து இல்ல. ஒரு சாதாரண ராஜா, ராணி கூட கிடையாது. சோ அதனால வந்து அதே மாதிரி இவங்களுக்கு இருந்த மாதிரிலாம் பெரிய பெரிய பிளானிங் அந்த மாதிரி பெரிய பெரிய ராஜா இவங்களுக்கு கீழே கட்டுப்படுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே அவர்கிட்ட இல்லவே இல்லை. அவரு ஒரு சாமானிய ராஜாவா தான் மகாவீர் சுவாமி இருந்தாரு. சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷத்துல அவருக்கு ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய முடிவை வந்து எடுத்தாரு அப்படிங்கறதாம். சோ அதனால வந்து ஏன் வந்து அவர் வந்து அந்த சமயம் மேல அவ்வளோ அனுராகம் ஏற்பட்டது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா விசாரம் பண்ணோம் அப்படிங்கறதாம். உங்களுக்கு கண்ணை திறந்துகிட்டு உங்களுக்கு விசாரம் பண்ண முடியலன்னா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு அதை பத்தி திருப்பி திருப்பி விசாரம் பண்ணுங்க. ஏன் இவங்கெல்லாம் வந்து விட்டுட்டு போனாங்க, எப்படி விட்டு போனாங்க, ஏன் போனாங்க, எது அவங்கள வந்து இழுத்துது அப்படிங்கறதெல்லாம் விசாரம் பண்ணுங்க. சோ இந்த விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருப்பி திருப்பி நீங்க சும்மா வந்து ஒரு தடவை வந்து படிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை ஓகே நான் இன்னைக்கு கேட்டேன் வைராகியம் பத்தி கேட்டேன் அப்படியே உடனே எனக்கு வைராகியம் வந்துன்னா கண்டிப்பா வராது அப்படிங்கறதான். சோ இந்த வைராகியம் பத்தி சிந்தனைய திருப்பி திருப்பி மனசை சுத்தி சுத்தி மனசு நீங்க என்ன பண்ணும் அதுலயே நீங்க வைக்கிறதுக்கான அந்த வைராகியம் இதுல அதை பத்தி சிந்தனை பண்றதுக்கு திருப்பி திருப்பி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாவனையை உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ராகம் வந்து குறைய முடியும் அப்படிங்கிறார். அதனால அது வைராகியமானதை திருப்பி திருப்பி பண்ணணும் அப்படின்னு. சோ நம்ம நிறைய வழக்குல கூட சொல்றோம். சுடுகாடு கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். அங்கிருந்து வந்து திரும்ப சிலருக்குலாம் வந்து சுடுகாடு கூட வந்து உங்களுக்கு ஒரு நிமித்தமா இருக்கு வைராகியம் ஏற்படுறதுக்கு அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து சுடுகாடு வந்து வைராகியம் ஏற்படுறதுக்கான காரணமா இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எவ்வளவு பேர் போறாங்க, எரிக்கிறாங்க, திருப்பி வீட்டுக்கு வராங்க, பழையபடி இந்த வாழ்க்கையில ஈடுபடுறாங்க. சிலருக்கு ஏற்படுது, சிலருக்கு ஏற்படாம கூட ஆகுது அப்படிங்கறதாம். சோ அதனால வந்து ஆனா என்ன சொல்லுவாங்க, ஷம்சானி வந்து வைராகியத்துக்கு காரணமா இருக்கு. ஆனா எல்லாருக்குமே அது வந்து அது வைராகியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு அவசியம் இல்லை அப்படிங்கறதாம்.
நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மரணம் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைராகியம் ஏற்பட முடியும் அப்படின்னு சொன்னா, அங்கேயுமே நிறைய பேர் நிறைய மரணம் பார்த்தா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ற ஒரு அதிர்ச்சியா இருக்க முடியும். அந்த மாதிரிலாம் இருக்குமே தவிர எல்லாருக்கும் வந்து வைராகிய பாவனை அந்த சமயம் அந்த மரணம் ஏற்படும் போது ஒரு அதிர்ச்சியா ஒரு இதுவா இருக்க முடியும். ஆனா அவங்களுக்கு வந்து வைராகியம் ஏற்படும் அப்படிங்கறதுலாம் சொல்லு. சிலருக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதுமையை பார்த்தா கூட சிலருக்குலாம் வந்து வைராகியம் வந்து ஏற்பட முடியும் அப்படிங்கறதான். சிலருக்கு வந்து மரணத்தை பார்த்து ஏற்பட முடியும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம கூட அவங்களுக்கு வந்து வைராகியம் ஏற்பட முடியும் அப்படிங்கிறது. அதனால வந்து இந்த சொல் வழக்கு அதெல்லாமும் வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தமா நீங்க வந்து இதெல்லாம் வந்து வைராகியத்துக்கு காரணம் அது சத்தியம் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது. அது எல்லாமே வந்து ஒரு ஒரு அந்தந்த நிகழ்வு அந்தந்த இடத்துல ஒரு ஆங்கிள் சில சமயம் சிலருக்கு அது இருக்க முடியும் அப்படிங்கிறதான். ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஏன் வந்து அந்த இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த விரக்தி அடையறதுக்கான விஷயம் என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதான். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கற்பனை பண்றோம் இல்லையா? அதாவது இந்திரிய விஷயம் இல்லாம நமக்கு வந்து நம்ம வந்து சுகமா இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இங்க அதுதானே சொல்றாங்க. இந்திரிய விஷயங்கள் இல்லாம சுகமா இருக்க முடியும்னா ஆத்மா வந்து சுயமாவே சுகமானா இருக்கு அப்படிங்கிறதா. ஸோ அதனால அதுக்கு வந்து தானே சுயமா சுகமானதா இருக்கும்போது அது சுகத்துக்காக அதுக்கு விஷயங்கள் அதுக்கான விஷயம் அதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதா. ஸோ நீங்க எத்தனை விஷயம் வந்து உங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடியதுன்னு நினைச்சுக்கிட்டு அவசியமானதுன்னு நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் என்னுடைய சுகத்துக்கு அவசியமான விஷயமா இருக்கு அப்படின்னு நீங்க எதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க மோகத்தினால அகங்காரத்தினாலதான் அதை வந்து உருவாக்கி வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரிதான் பண்றோம் அப்படிங்கிறதான். அது உங்களுடைய ஆத்மாக்கு நம்மளுடைய ஆத்மாக்கு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அந்த பொருள்கள் தேவையா அவசியமே இல்லை அப்படிங்கிறத. ஏன்னா ஆத்மா வந்து சுயமா சுகமயமானதா இருக்கு அப்படிங்கிறதாம். ஸோ எவ்வளோ வந்து இந்த ஆத்மாவுக்காக ஆத்மாவுடைய சுகத்துக்காக இந்த விஷயங்களை வந்து நீங்க வந்து விட்டுட்டு இந்த இஷ்ட அனிஷ்ட கற்பனையிலிருந்து விலகுறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளவு நீங்க வந்து இந்த ஆத்ம சுகத்தை அடையணும்னு சொன்னா எவ்வளோக்கு எவ்வளவு நீங்க வந்து இந்த வெளியில கிடைக்கிற இந்த சுகங்கள்ல இருந்து அதே மாதிரி இஷ்ட அனிஷ்ட கற்பனையில இருந்து விலகி வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களால வந்து ஆத்ம சுகம் அடைய முடியும் அப்படிங்கிறதாம். இப்ப எவ்வளோக்கு எவ்வளவு நீங்க இந்த விஷயங்கள்ல ஈடுபடுறீங்களோ இஷ்ட அனிஷ்ட கற்பனையில மூழ்கி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா துக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறதாம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த சொல்றாங்களே அந்த சப்தம் சொல்லிருக்காங்களே இந்த காத்தியில ததா சொக்கம் சயமாதா விசையாக்கிம் தத்த கோவந்தி. சுயமாவே அது வந்து சுகமயமா இருக்கும் பொழுது அது சுகத்துக்கான விஷயங்கள் அதுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கறதான். சோ இது வந்து உங்களுக்கு யோசனைக்குரிய விஷயமா விசாரம் பண்ண வேண்டிய திருப்பி திருப்பி நீங்க வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இது வந்து இருக்கு அப்படிங்கறதாம். சோ எப்ப வந்து ஆத்மா தானே வந்து சுக வடிவமா இருக்கு அப்படிங்கிற பொழுது சோ அப்ப வந்து அந்த விஷயங்கள் வந்து அது என்ன பண்ண முடியும்? அது ஆத்மாவுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த விஷயங்கள்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கறதா. அதனால உலகத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் எப்படி இருக்கு நமக்கு எல்லாம் தலைகீழா பார்க்கிறோம். நேராவே எதையும் நம்ம பார்க்கல அப்படிங்கறதாம். அதனால வந்து கொஞ்சமாவது அத்தியாத்மிக் ஆனாங்க அப்படின்னு சொன்னா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விரக்தி அடைஞ்சாதான் அவங்களுக்கு வந்து அந்த அத்தியாத்மிக் கொஞ்சமாவது இந்திரிய விஷயங்கள்ல இருந்து விரக்தி அடைஞ்சாதான் அவங்களுக்கு வந்து அந்த அத்தியாத்மிக் சுகம் கிடைக்க முடியும் அப்படிங்கறதான். ஆனா இந்திரிய விஷயம் இல்லாம கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடையாம விஷயம் இந்திரிய விஷயத்துல இருந்து விரக்தி அடையாம உங்களுக்கு வந்து அத்தியாத்மிக் சுகம் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கறதான். சோ அதனால வந்து ஆச்சாரிச்சி கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால வந்து யாருக்கு வந்து தியானம் ஏற்பட முடியும் அமைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வந்து விஷயங்கள்ல இருந்து இந்திரிய விஷயங்கள்ல இருந்து விரக்தி அடைஞ்சிருக்காங்களோ சோ யார் இந்திரிய விஷயத்த விடாத வரைக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆத்ம தியானமும் ஆத்மாவுடைய சுக அனுபவமும் அவங்களால வந்து அனுபவம் பண்ண முடியாது அப்படிங்கறதான்.
ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நமக்கு வந்து அந்த இந்திரிய விஷயங்களை விடலை அப்படின்னு சொன்னா ஆத்ம தியானமும் பண்ண முடியாது, ஆத்ம சுகத்தையும் நம்மளால வந்து அனுபவம் பண்ண முடியாது அப்படிங்கிறதான். ஸோ கிரகஸ்தனுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சுவாத்ம சுகமாகட்டும், சுவாத்ம சம்வேதனை ஆகட்டும், சுவாத்ம தியானம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஞான விஷயமா, அதாவது என்ன, ஆஹ் தெரிஞ்சுக்கிறது, அவ்வளவுதான். புத்திபூர்வமா அது தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது என்னவா ஆக முடியாது. கிரகஸ்தனுக்கும் அது வந்து ஆஹ் அனுபவத்துக்கு வர முடியாது. ஒருவேளை அவன் விரும்பினா அப்படின்னு சொன்னா அது வந்து ஸ்ரத்தைக்கு ஒரு விஷயமாவும் ஆக முடியுமே தவிர அனுபவத்துக்கான விஷயமா அது ஆகிறது இல்ல அப்படிங்கிறதா. அதுதான் தியாகத்துக்கான மகிமையா இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், வைராகிய பாவனைன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால ஸ்ராவகன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறிதல் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் அவன் விரும்பினான் அப்படின்னு சொன்னா அது சிரத்தைக்கான விஷயமா, என்ன விஷயம், ஆத்மா வந்து சுயமா சுகமா இருக்கு, சுயமா ஞானமயமா இருக்கு, அதுக்கு வந்து வெளியில எதுவுமே தேவையில்லை அதுக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு என்னவாக முடியும், உங்களுக்கு சிரத்தைக்குரிய விஷயமா இருக்க முடியும் அப்படிங்கறதான். So, அதனால வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே ஆத்மா வந்து சுகமா இருக்க முடியும் அப்படிங்கறதாம். அப்பதான் வந்து அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யோகியங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து சுகமுடையதா இருக்கு. அரகந்த பகவான் சுகமானவரா இருக்கிறாங்க. சித்த பகவான் அவங்களுடைய ஆத்மாவுக்கும் சுகமுடையதா இருக்கு அப்படிங்கறதாம். இல்லைன்னு சொன்னா எத்தனை பேர்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்கோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சொல்லிட்டாங்க உங்களுக்கு. சுகங்கிறது வந்து இந்திரியம் இல்லாத இருக்கும்போது தான் சுகம் கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி அங்க இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த விட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப வந்து யாருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கோ அப்படிதான் சுகம் இருக்குன்னு ஆக முடியும். இது உண்மை இல்லை அப்படின்னு சொன்னா, ஆனா அப்படி இல்லை அப்படிங்கறதான். சோ அதனால யார் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜெயிக்கிறாங்களோ சோ அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சுகமா இருக்க முடியும் அப்படிங்கறதான். நான் நிறைய தடவை பார்த்தோம் அப்படின்னா கூட ஒரு முனி மகராஜை பார்க்கும்போது கூட நமக்கு வந்து அந்த மாதிரிலாம் சோ இந்த மாதிரியும் இருக்க முடியும், இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்க லைஃப் எல்லாம் பார்த்துலாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதாம். சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்ப நமக்கு இந்த கொஸ்டின் கேட்கறோம் இல்லையா. சோ விஷயத்தினால என்ன பிரயோஜனம், ஏன்னா அவங்களே சுகமயமா இருக்கும் பொழுது விஷயத்தினால என்ன பிரயோஜனம் இருக்க போகுது, இருக்க முடியாது அப்படிங்கிறத அது பார்க்கும்போது அந்த பாவனை நமக்குள்ள வர முடியும். சோ அப்ப வந்து லைஃபே வந்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சஸ் உண்டு பண்ண முடியும், உங்களோட வாழ்க்கையே மாறவும் முடியும் அப்படிங்கறதாம். அதனால அத்தியாத்மிக் சுகத்துக்காக அம்மா வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா அப்ப வைராக்கியத்தை தரிக்க வேண்டியது. அதனாலதான் உங்களுக்கு வந்து என்னவா சொல்லியிருக்காங்க, அவசியமானது அப்படின்னு சொல்றாங்க. சோ அத்தியாத்மிக் சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப எது முக்கியமானதா இருக்காங்க, வைராக்கியத்தை எடுத்துக்கணும். வைராக்கியத்தை நீங்க தரிச்சீங்க அப்படின்னு சொன்னாதான், வைராக்கியத்தை நீங்க உங்களுக்குள்ள வைராகிய பாவனை வந்தது அப்படின்னு சொன்னாதான் அது வந்து உங்களுக்கு சுகம் கிடைக்க முடியும்னு, அது அவசியமான விஷயமா இருக்கு. சோ அத்தியாத்மிக் சுகம் அடையணும் அப்படின்னு சொன்னா. அதனால சோ ஆத்தியாத்மிக் சுகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வைராகியத்தினுடைய பூமியில தான், அந்த பூமியில தான் அது வந்து உற்பத்தி ஆக முடியும். அதனால விஷயங்கள்ல இருந்து ஆஹ் எப்போ வந்து இந்த விலகி ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா விலகுதோ அப்ப வந்து அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி அது விஷயம், இந்திரிய விஷயங்கள்ல இருந்து புற விஷயங்கள் சுக விஷயங்கள்ல இருந்து இது பண்ணி அந்த சுகஸ்வரூப ஆத்மா ஆஹ் எப்ப இருக்குதோ அப்ப அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது என்ன மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஆத்மா அந்த புற விஷயங்கள் இருந்து விளங்கி தன்னுடைய சுகஸ்வரூபத்துல இருக்கிற ஆத்மா என்ன மாதிரி, அதுக்குதான் இங்க வந்து உதாரணம் சொல்லியிருக்காங்க. எப்படி உங்களுக்கு வந்து கண்ணிலேயே வந்து உங்களுக்கு வந்து இருட்ட போக்கக்கூடிய அளவுக்கு பிரகாசம் இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு எப்படி வந்து புற பிரகாசத்தினுடைய உதவி அதுக்கு அவசியம் இல்லையோ, அதே மாதிரி ஆத்மால வந்து சுகம் வந்து ஆஹ் அதுவே சுகமா அதுக்குள்ளேயே அந்த சுகம் இருக்குது அப்படிங்கிற போது அதுக்கு வந்து வெளியில சுகத்துக்கான மத்த பொருள்கள் வந்து அதுக்கு அவசியம் இல்லை, அதுக்கு தேடுறதுக்கான அவசியமும் இல்லை அப்படிங்கறதான். சோ அதுதான் இந்த காத்தைக்கு இவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் வந்து ஒரு கொஞ்சம் இதுவா பண்றதுக்கும் கொஞ்சம் பேசுறாரு. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஆஹ் கேட்டுட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம், வெளிலதான் அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கோம். நம்ம கேட்கிறோம், நமக்கு அந்த மாதிரி வெளியில கூட நிறைய கேட்கிறோம். என்னன்னு கேட்கிறோம், வேர் இஸ் ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறோம், சுகம் எங்க இருக்கு அப்படிங்கறத. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
இந்த வேர்ல வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூவை நீக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ டபிள்யூங்கிறது வந்து என்ன, ஒய்ஃப் அப்படிங்கிறது. ஸோ அந்த மணி வந்து ஸோ அவங்க கிட்ட இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதை மட்டும் நீங்க விளக்குனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து, அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு அந்த வேர் இஸ் ஹாப்பினஸ்க்கான ஆன்சர் உங்களுக்கு வந்து இங்க கிடைக்கும் அப்படிங்கறதான். ஸோ அதே மாதிரி இப்போ ஒய்ஃப் எல்லாம் கூட யோசிச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஹஸ்பண்ட் யோசிச்சாங்கன்னா, ஸோ டபிள்யூ நீக்கிட்டாங்கன்னா போகும்போது, ஸோ அதே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒய்ஃப் எல்லாம் இப்போ என்னுடைய சுகம் எங்க இருக்குன்னு யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஹெச்சை வந்து நீக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு அந்த ஹெச் இல்லை அப்படின்னு சொன்னா, ஹெச் இல்லாம நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கிற போது, அப்போ உங்களுக்கு வந்து வேற அப்படிங்கிற சப்தம் வருது இல்லையா. ஸோ அது ஆக்சுவலா வந்து வினை சப்தமா இருக்கு அப்படிங்கிற பொழுது உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் ஏற்படுத்துது. ஸோ அதனால வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து அது வந்து எங்க வந்து சுகம் கிடைக்குது, இந்த சுகம் இங்க வந்து இதுவா இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எங்கன்னு அதுக்கு பதில் வந்து நமக்கு வந்து புரிஞ்சிடும், உங்களுக்கு எங்க வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து எதையா நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, இந்த ஹாப்பினஸ் வந்து வரணும் அப்படின்னு சொன்னா, எதையோ ஒண்ணு நீங்க தியாகம் பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சமாவது நீங்க தியாகம் பண்ணீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து சுகம் கிடைக்க முடியும் அப்படிங்கறதுதான். So, அதனால வாஸ்தவிக் சுகம் உங்களுக்கு அப்பதான், எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து வெளியில பொருள்களை வந்து இணைச்சுக்கிட்டே போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து துக்கம் தான் கிடைக்குமே தவிர சுகம் வந்து கிடைக்காது அப்படின்னு. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து உங்ககிட்ட சேர்ந்து இருக்கிற விஷயங்கள் எவ்வளவு நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களோ, நினைச்சு வச்சிருக்கீங்களோ, அதுல இருந்து நீங்க வந்து அதை உடைச்சுக்கிட்டு அதை நீங்க வந்து விலக்கிட்டு வெளில வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்களுடைய சுகம் வந்து கிடைக்க முடியும் அப்படிங்கறதான். ஸோ இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுடைய லைஃப் பூராவுமே இந்த இந்திரி விஷய சுகத்திலேயே உங்களுக்கு வந்து வாழ்க்கை முழுமே போயிடும் அப்படிங்கறதான். சக்கரவர்த்தி கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ சக்கரவர்த்தி கூட அந்த மாதிரி வந்து வாழ்க்கை வந்து முடியும் அந்த மாதிரி. அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்குது, பெரும் புண்ணியத்தினால தான் அந்த சக்கரவர்த்தி கிடைக்குது, வைபவம் கிடைக்குது அப்படிங்கிற பொழுது, அதே சக்கரவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அதை வந்து உபபோகம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஃபுல்லா உபயோகம் பண்ணிட்டு மரணம் அடைஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க எங்க போறாங்க, நரகத்துக்கு தான் போறாங்க அப்படிங்கிறதான். ஸோ சக்கரவர்த்தி அவ்வளோ கடைசி சக்கரவர்த்தி ஆகி அந்த போகத்தை உபபோகம் பண்ணும் பொழுது, ஸோ அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது, லைஃப் பூரா அனுபவிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அதுல இருந்து விலகலை அப்படின்னு சொன்னா அவங்க திருப்பி எங்க போறாங்க, நரகத்துக்கு தான் போறாங்க. கண்டிப்பா திருப்பி அவங்களால சொர்க்கத்துக்குலாம் போக முடியாது அப்படிங்கிறதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து விட முடியல அப்படிங்கிற பொழுது அவங்களால வந்து சொர்க்கம் போக முடியாது. ஸோ விட்டாங்க அப்படின்னா தான் சொர்க்கத்துக்கோ மோட்சத்துக்கோ போக முடியும். ஆனா விட முடியல அப்படிங்கிற பொழுது அவங்க கண்டிப்பா எங்கதான் போவாங்க, நரகத்துக்கு தான் போவாங்க அப்படிங்கிறதா. அதனால வந்து சக்கரவர்த்தி கூட அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விஷயம் காரணமா எங்க போறாங்க, நரகத்துக்கு போறாங்க. ஸோ எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்து அதை அடையறாங்க, அதுக்கப்புறம் அவங்க திருப்பி எங்க போறாங்க, நரகத்துக்கு. ஸோ சக்கரவர்த்தி கூட இந்த விஷய ஆசைகள் இருக்கிறது காரணமா எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நரகத்துக்கு போறாங்க அப்படிங்கறதாம். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கறதாம். அதனால வந்து இதுல வந்து விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு என்னென்ன பண்ணுது நம்மள அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த விஷயங்கிறது அது மேல இருக்கிற நம்மளுடைய ருச்சி, அது மேல இருக்கிற அந்த ராகம் காரணமா நமக்கு எவ்வளவு இது வருது அப்படிங்க. ஸோ இப்போ இவ்வளவு கேட்டிருக்கோம் அப்படிங்கிற பொழுது, ஸோ அப்ப நம்ம வந்து இதுலயும் கேட்கிறோம் இல்ல, ஆத்மா வந்து சுயமா வந்து ஞானவனா இருக்கு, சுகமா வந்து சுகவானா இருக்கு, சுகம் நிறைஞ்சதா இருக்கு, ஞானமயமா இருக்கு அப்படிங்கிறதாம். ஸோ இப்போ வந்து அந்த ஆத்மா வந்து நிகழ்காலத்துல வந்து சைவசம ஞானத்தோட கூடியதா இருக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய சுகம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னுத்த சார்ந்து இருக்கிற, ஏன்னா சுயமான சுகம் அதுக்கு இப்ப இல்லை இல்லையா. சோ அது சார்ந்து இருக்கிற சுகமா கூட இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுயமா வந்து சுகம் சம்பன்னமா இருக்கு, சுயம் ஞானத்தினால இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு வந்து இதெல்லாம் கேட்கும் போது என்ன வர முடியும், ஸ்ரத்தை வந்து ஏற்பட முடியும் அப்படிங்கிறதா. அப்போ அதனால அதுக்காக, இந்த சுகத்துக்காக அதுக்கு வந்து புற விஷயங்கள் அவசியம் இல்ல. ஞானத்துக்காகவும் புற விஷயங்கள் தேவையில்ல, சுகத்துக்காகவும் அதுக்கு புற விஷயங்கள் தேவையில்லை அப்படிங்கிற ஸ்ரத்த வந்து நமக்கு ஏற்பட முடியும் இந்த மாதிரி கேட்கும்போது, யோசிக்கும் போது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து வந்து 70வது பாடல். ஸோ எத்தனை விதமா புரிய வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஸோ முதல்ல துக்கம் மயமான்னு சொன்னாங்க, அப்புறம் சுகத்துக்கு சொன்னாங்க, அதுக்கப்புறம் சொல்றாங்க இந்த மாதிரி சுகங்கிறது வந்து இந்திரியங்களால் எல்லாமே ஒரு சுகம் ஆத்மாவுக்கு கிடைக்க முடியும்னு சொல்றாங்க. அந்த சுகத்தோடைய
தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இல்லையா. அந்த சுகம் எப்படிப்பட்ட தன்மையா இருக்கும், ஆத்மனுடைய சுகம் எப்படி புறப்பொருள் சார்ந்த சுகமா இல்லைன்னு சொன்னா அது எப்படிப்பட்ட லட்சணத்தோட கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியும் சொல்றாங்க. எப்படி வந்து இருட்டு அந்த ஒளி கண்ணிலேயே வந்து உங்களுக்கு வந்து திருஷ்டியிலேயே வந்து அந்த காரத்தை போக்கக்கூடிய அளவுக்கு பிரகாசம் இருந்ததுன்னு சொன்னா அதுல வெளியில பிரகாசத்துக்கான அதை பொருளை பார்க்கறதுக்கான புற அப்பிரகாசம் அதுக்கு தேவைப்படலையோ, அதே மாதிரி ஆத்மாவே சுகமா இருக்கு அப்படிங்கிற பொழுது அதுக்கு சுகத்துக்காக புறப்பொருள் அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் அங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ அடுத்த காத்தை வந்து 70வது காத்தை. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்படியாவது நமக்கு வந்து நம்மளுடைய இந்த கோண புத்திய நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் வந்து ஆச்சாரியர் நிறைய சொல்றாரு. அதுலயும் வந்து இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாது. ஏன்னா அதுல வந்து சொல்றாங்க இல்லையா, அந்த திமிரகரா ஜெய் திஷ்டிஸ் வந்து அந்த அத ஒளியை இருட்டையே போக்கக்கூடிய அதை கீழ்ச்சிட்டு போகக்கூடிய ஒளியோ பார்வை இருந்தது அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் நம்ம உதாரணங்கள்லாம் வந்து நம்ம நிறைய கேட்டதே கிடையாது அப்படிங்கிற போது ஸோ அந்த மாதிரி உதாரணம்லாம் சொல்லி நமக்கு புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. ஸோ இதுலயும் அந்த மாதிரி ஒரு உதாரணம் தான் சொல்றாங்க. ஸோ இதுல வந்து என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல காத்தை பார்த்துரும். சயமேவ ஜஹாதிச்சோ தேஜோ உன்ஹோ யா தேவதா நபசி சித்தோவி தஹா நானம் சுகம் சா லோகே தஹா தேவ் அப்படின்னு சொல்றாங்க. ஜஹா எப்படி வந்து நபசி, நபசினா ஆகாசத்துல ஆதிச்சோ, ஆதிச்சோங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சூரியன் உங்களுக்கு இல்லையா. ஆதிச்சோ வந்து சூரியன். சயம் ஏவ அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தானே, அது தானே வந்து பாத்தீங்கன்னா தேஜோ உன்ஹு, அதாவது அதுகிட்ட வந்து என்ன இருக்கு, பிரகாசமும் இருக்கு, உஷ்ணமும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து தேவதா, அதாவது வந்து அது தேவனா, எல்லாரும் அதை சொல்றோம் இல்லையா, அது தேவனா இருக்கு. அதே மாதிரி உலகத்துல வந்து லோகே, உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சித்தோவி, சித்த பகவான் கூட வந்து பாத்தீங்கன்னா சுயமாவே நாணம் ஞானம் சுகம் சுகம் சாத்தகா தேவ், அப்புறம் தேவனாவும் இருக்காரு சித்த பகவானும். எப்படி சூரியன் வந்து சுயமா வந்து பிரகாசம் வெளிச்சம் பிரகாசம் உஷ்ண அந்த வெப்பத்தோட தாப்பத்தோட கூடியதா இருக்கு தேவனாவும் இருக்காரோ, அதே மாதிரி சித்த பகவானும் அப்படி இருக்காரு அப்படின்னு இங்க ஒரு உதாரணம் சொல்லி சொல்றாங்க. ஸோ சித்த பகவான் வந்து எப்படி இருக்காரு, சுயமா வந்து சுய ஞானத்தோட சுயமாவே ஞானவானாவும் சுகமயமாவும் அவரு இருக்காரு, தேவனாவும் இருக்காரு அப்படிங்கிறதா. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து ஆஹ் உங்க உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி விதவிதமான உங்களுக்கு வந்து உதாரணங்களா உங்களுக்கு வந்து சொல்றாங்க அப்படிங்கிறதாம். ஸோ வந்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அது தானவே நம்ம நிறைய பொருள் பார்க்கணும், நமக்கு நிறைய பொருள் பார்க்கணும்னு சொன்னா வெளிப்பிரகாசம் மூலியமா தான் நம்மளால நிறைய பொருளை பார்க்க முடியும். எல்லா பொருளுக்கும் வந்து சுயமாவே அது பிரகாசம் உடையதா இருக்கிறதும் இல்லை நமக்கு. ஸோ அதுல சில பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுயமாவே வந்து பிரகாசம் உடையதா இருக்கு அப்படிங்க, தன்னுடைய பிரகாசத்தினாலேயே அது பிரகாசிக்கிறதா அது இருக்கு, மற்ற பொருளையும் அது வந்து அதை இதுல காமிக்குது அப்படிங்கிறதாம். சில வந்து ஆஹ் மத்தவங்களா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றா, மத்த மதங்கள் மத்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் வந்து இதுல வந்து யாரோ ஒருத்தர் தான் வந்து அந்த அந்த இதெல்லாம் வந்து யார் மூலியமோ அந்த ஆஹ் வெளிச்சமும் அந்த உஷ்ணமும் ஏற்படுத்தப்படுது அப்படிங்கிறது சொல்றவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறதான். ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அப்படி சூரியன் கிட்ட எல்லாம் அப்படி யாரும் பண்ணல அப்படிங்கிறதா, அது இயல்பாவே அதுகிட்ட அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதாம். இது இயற்கையாவே அது அமைஞ்சிருக்கு, சுயமா அது பிரகாசம் உடையதா இருக்கு அப்படிங்கிறதா. ஸோ அதனால இந்த உதாரணத்தை இங்க வந்து சொல்றாங்க. ஏன்னா சித்தாத்மாவுக்கும் அந்த மாதிரி அதனுடைய புறத்துணையும் தேவைப்படுறது இல்லை அப்படிங்கிற போது சுயமாவே இருக்கிறது அப்படிங்கிற போது அதனால இங்க சூரியனை அந்த உதாரணமா இங்க வந்து சொல்றாரு அவரு. ஸோ அந்த எப்படி வந்து சூரியன் வந்து அந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி சித்த பகவானும் அந்த மாதிரி இருக்காரு அப்படிங்கிறதும். ஸோ இந்த ஜோதிஷ தேவர்கள் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஜோதிஷ தேவர்கள் வருங்களா, சூரியன் சந்திரன்லாம். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான ஜோதிஷ தேவர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அதுல வந்து சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா
கொஞ்சம் சிறப்பானவரா தேவதா வடிவில் அவர் வந்து சொல்லப்படுறாரு. கொஞ்சம் உயர்ந்தவரா அவரு என்ன நட்சத்திரம் இருக்கு, எல்லாமே இருக்கு உங்களுக்கு. எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஜோதிஷ்க தேவர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சுயம் பிரகாசம் உடையவங்களா தான் இருக்காங்க. ஆனா சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்கள கொஞ்சம் உயர்ந்தவங்களா நம்ம வந்து சொல்றாங்க அப்படிங்கிறதா. ஸோ அது வந்து ஆகாசத்துல வந்து பிரகாசிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதாம். ஸோ அதுல வந்து யாரும் அந்த மாதிரி அதுக்கு பிரகாசத்தை யாரும் உண்டு பண்றவங்களோ அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறதாம். ஸோ அதுக்குள்ள அந்த உஷ்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யாரும் அதுக்குள்ள நெருப்பை போடுறதெல்லாம் இல்லை. ஸோ அந்த நெருப்பு அந்த அந்த உஷ்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு அதுக்குள்ள நெருப்பு போடுறவங்களோ இல்லை வந்து ஏதோ அந்த விறகு கறி அந்த இதுவும் அதெல்லாம் போட்டு இதை அந்த கறியை எரிக்கிறதுக்கு போடுறோம் இல்லையா, கட்டை அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எரிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அது சுயமா இயற்கையாவே அது வந்து பிரகாசம் உடையதா இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ அது வெப்பமும் அதுக்கு சுயமா தான் அதுக்கு இருக்கு. யாரும் அது வந்து ஏற்பட்டதில்லை. அதனால தான் அது எப்போ வந்து பிரகாசமாகவும் இது ரொம்ப சூடாகவும் அது இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ நீங்க வந்து இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் என்ன சொல்லுதோ அதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறதான். விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அங்க வந்து ஏதோ கட்டை வந்து எரிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியும். ஸோ அந்த இது வந்து அதனாலதான் அதை வந்து அவ்வளவு பிரகாசம் கொடுக்குது, வெப்பத்தை உற்பத்தி பண்ணுது. கொஞ்சம் கொஞ்சமா அதை எரிக்கிற அந்த அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, எரிக்கிறதுக்கு என்னென்ன எரிக்கிறோமோ அது இல்லை அதுல வந்து கம்மியாச்சு அப்படின்னு சொன்னா, அது எரிக்கிறதுக்கான அந்த கட்டை அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த சூரியனே குளிர்ந்து போயிடும் அப்படிங்கிறதா, சூரியனே இல்லாம ஆயிடும் அப்படிங்கிறதான். பல வருஷங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு இருக்காது அப்படிங்கறதாம். அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானம்லாம் சொல்லுது. அப்படிங்கிற பொழுது அது உண்மை இல்லை. ஸோ அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறதான். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வர வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்களும் இருக்க போறது இல்ல, யார் சொன்னாங்களோ அவங்களும் இருக்க போறது இல்ல. ஆனா அந்த விஷயம் மட்டும் என்ன ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ள புத்திக்குள்ள வந்து இறங்கி போயிடுச்சு உங்களுக்குள்ள. ஸோ அதனால வந்து அதை சரியா எடுத்துக்காதீங்க. ஆனா உண்மை எது அப்படிங்கிறத நீங்க வந்து பாருங்க. எது உண்மை வந்து ஆகமம் என்ன சொல்லுதோ அதுதான் உங்களுக்கு வந்து உண்மையா இருக்க முடியும் அப்படிங்கறதான். ஸோ நீங்க விஞ்ஞானம் சொல்றதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் உங்களுக்கு வந்து நல்லா பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மித்யாத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க மித்யா திருஷ்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால வந்து யார் வந்து பார்க்க போறாங்க ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறம் 1000 இல்லை 2000 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அதனால வந்து சூரியனுடைய தாபம் வந்து இவ்வளவு குறைஞ்சதுன்னு சொல்றதுக்கு யார் இருக்க போறாங்க? இல்ல அது வந்து அதனுடைய நெருப்பு மொத்தமே குளிர்ந்து போச்சுன்னு யார் சொல்ல முடியும்? யாரோ சொன்னாங்க, நாம வந்து என்ன பண்ணோம், எடுத்துக்கிட்டோம் அதை. ஸோ அதனால வந்து இதுதான் விஞ்ஞானம் சொல்லுது அப்படிங்கிற பொழுது, ஆனா விஞ்ஞானம் வந்து எந்த மாதிரி இந்த மாதிரி வந்து மட்டமானவங்களுக்கு வந்து அதுல எதுவுமே இல்லாம லாஜிக்கே இல்லாம இருக்க விஷயத்த சொல்லுச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை வந்து ஸ்வீகாரம் பண்ணிப்போம். ஸோ அதுதான் வந்து அந்த விஸ்வாஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால இங்க வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், அவங்க சொல்றாங்க ப்ரூஃபோட இருக்கு. ஆனா வந்து அதே ஆகமம் சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து அந்த விசுவாசம் தான் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஸோ விஞ்ஞானம் சொல்லும்போது அதே வந்து உங்களுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது, எதுவுமே கிடையாது, நீங்க நேர்ல எதுவும் பார்க்கல, ஆனா அது சொன்னா வந்து ஏத்துக்கிறீங்க. ஆனா அதே ஆகமம் சொல்லுச்சுன்னு சொன்னா, தத்துவம் சொல்லுச்சுன்னு சொன்னா அங்க நீங்க வந்து அது அந்த விசுவாசம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதனால வந்து இதுதான் வந்து பெருசு படிச்சவங்க கிட்ட இதுதான் பெரிய கஷ்டம். அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு. ஸோ அதனால வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க நேரான விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து நம்பிக்கையை வைக்க முடியாது. ஆனா அவங்க இந்த மாதிரி வந்து தவறா இருக்கிறத தலைகீழா தப்பா மாத்தி சொல்றாங்க இல்லையா, அந்த விஷயமா எல்லாம் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து நீங்க வந்து நல்லா பாருங்க. நீங்க வந்து எது மேல விசுவாசம் வைக்கிறீங்க, எங்க வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லைன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தப்பான உல்டா விசாரதாரம் இருந்தது அப்படின்னு சொன்னா அது எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த மித்யா ஸ்ரத்த காரணமா தான் ஏற்படுது அப்படிங்கிறதான். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி மித்யா திருஷ்டியா இருந்தாங்கன்னு சொன்னா அந்த மித்யா ஸ்ரத்த இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல என்ன சொல்லுதோ அதுல வந்து அவங்களுக்கு நம்பிக்கையே ஏற்படுறது இல்லை அப்படிங்கிறதாம். ஸோ அதாவது ஆத்மா வந்து சுயம் சுகத்தினால நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பொழுது.
அதுல அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுறது இல்லை அப்படிங்கறதாம். ஸோ அதனால வந்து அதே மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்றது, நமக்கு சந்திரனுக்கோ சூரியனுக்கோ அதனுடைய பிரகாசம் நிறைஞ்சு இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து அதுக்கு வந்து அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய கட்டையோட அவசியமும் அதுக்கு தேவைப்படுறது இல்லை அப்படிங்கறதாம். எப்பவுமே அது வந்து உங்களுக்கு வந்து பிரகாசமானதா இருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அது பிரகாசமானதா இருக்கும். அது குறையறது அதெல்லாம் கிடையாது. ஆனா அதுலயும் கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப வந்து என்னவா இருக்கு, கர்ம பூமியா இருக்கு. சோ கர்ம பூமியில வந்து பாத்தீங்கன்னா சூரிய சந்திரனுடைய பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உதவியா இருக்கு. நம்மளுடைய வேலைக்கு அது இதுவா இருக்கு. உங்களுக்கு அதுல இருந்து நம்ம நிறைய வேலையா செஞ்சுக்கிறோம். அது மூலியமா நம்ம பயனடைகிறோம். ஸோ அதனால வந்து சூரியனுடைய செயல் மூலியமா நம்ம பார்க்க நமக்கே அந்த எப்படி பயிர் செய்யறதாகட்டும் இதுவாகட்டும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அது உதவியா இருக்காது. அந்த வெயில் வெளிச்சம் எல்லாமே உதவியா இருக்கிறதா பார்க்குறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெளிச்சம் கிடைக்குது, அவ்வளோ சக்தி கிடைக்குது, எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்குறோம். பல விதமான உபயோகமும் நமக்கு அது மூலியமா கிடைக்குது அப்படிங்கிறதாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து அது நமக்கு வேலைக்கான விஷயமா இருக்கு. எப்ப வந்து அது வேலைக்கு ஆகாத விஷயமா, அது நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத விஷயமா அப்படியும் அது இருக்க முடியும் அப்படிங்கறதுதான். சூரியனும் சந்திரனும் பிரயோஜனம் இல்லாத விஷயமாவும் ஒரு கட்டத்துல இருக்க முடியும். எப்ப அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம எங்க இதுவா இருக்கோம், கர்ம பூமியா இருக்கு இப்ப நம்மளுடைய இது. சோ அதே வந்து போக பூமியா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய சந்திரனுடைய பிரகாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி நமக்கு இருக்கும் அப்படிங்கறதா. ஏன் அப்ப வந்து அந்த சூரிய சந்திரனுடைய பிரகாசமும் நமக்கு வந்து அவசியம் இல்லாததாகவும் நமக்கு ஆயிடுது அப்படிங்கறதாம். சோ அதனால வந்து அப்ப வந்து அதுக்கு உண்மையில அதுக்கு பிரகாசம் குறையுதா அப்படின்னு சொன்னா அதனுடைய பிரகாசம் எல்லாம் குறையல. அது இப்ப எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கு. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போக பூமியா இருக்கும்போது அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்ப விருஷங்களா தோன்ற முடியும் இல்லையா. சோ அதனுடைய பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அதிகமா இருக்கும். அது சூரிய பிரகாசத்தை விட அதிகமான பிரகாசத்தோடையதான் அந்த கல்ப விருட்சங்கள் இருக்கும். அப்ப அந்த சூரியனுடைய பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ரொம்பவுமே வந்து என்ன சொல்றது வெளிரி போறதுன்னு சொல்றோம் இல்ல, அது மாதிரி வந்து அது அவ்வளவு இதுவா இல்லாம இருக்கிறதா இருக்கும் அந்த பிரகாசத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய பிரகாசம் வந்து நமக்கு எந்த விதமான பிரயோஜனமாவும் அது எந்த வேலைக்கும் ஆகுறதும் இல்லை அப்படிங்கிறதாம். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அதுக்கு சூரியனுக்கு அது இயல்பு, அது சுபாவமாவே அது பிரகாசம் உடையதான் இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ இந்த மாதிரிதான் அதெல்லாம் இருக்கே தவிர ஸோ இது யாரோ அது எரிக்க வைக்கிறவங்களோ இல்லை அதுக்கப்புறம் அது குளிர்ந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதான். இந்த விசாரம் இந்த சரியான புத்தி வந்தது அப்படின்னு சொன்னா சிரத்தைக்கான விஷயமாச்சு அப்படின்னு சொன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரங்கள் படிக்கும்போது சாஸ்திரம் மேல உங்களுக்கு வந்து சிரத்த ஏற்பட முடியும். அப்ப அது வந்து உங்களுக்கு சமயக் ஞானத்துக்கான விஷயம், சமயக் ஞானம் ஏற்பட முடியும் அப்படின்னா சமயக் ஞானத்துக்கான விஷயமாவும் அது இருக்க முடியும் அப்படிங்கறதான். இது எல்லாமே என்னவா இருக்கு, சுயம் தானேவே வந்து அது எல்லாமே நடக்குது, தானாவே அப்படிதான் இருக்கு அப்படி. அதனாலதான் வந்து என்ன சொல்றோம், இதெல்லாம் வந்து என்ன மாதிரி பதார்த்தம்னு சொல்றோம், அக்ரித்ம பதார்த்தம் அப்படின்னு சொல்றோம். அதாவது வந்து இதெல்லாம் வந்து என்னவா இருக்குதுல மனுஷனால உருவாக்கப்பட்டது இல்ல அப்படின்னு சொல்றோம். சோ இந்த அக்ரித்ம சைத்தியாலம் அப்படின்னு சொன்னா மனுஷனால உருவாக்கப்பட்டது இல்ல அப்படிங்கிற போது அது உடனே வந்து என்ன ஆகும், உங்களுக்கு உடனே என்ன தோணும், நீங்க அது மனுஷனால் உருவாக்கப்பட்டது இல்லைன்னு சொன்னா அது வந்து கடவுளால உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்க. அது ஆனா அது கடவுளாலையும் உருவாக்கப்பட்டது இல்ல அப்படிங்கறதாம். சூரிய சந்திரன்லாம் தானே அப்படிதான் இருக்கு, செல்ஃப் மேட் தான் எல்லாமே தவிர தானா அப்படிதான் இருக்கே தவிர இதெல்லாம் யாரும் உருவாக்குனது இல்ல அப்படிங்கறதா. சோ ஒருவேளை நீங்க வந்து அது கடவுளால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அதை வந்து அந்த அந்த இதை வந்து நீங்க மாத்திக்கோங்க. என்னன்னு மாத்திக்கிங்கன்னா அது வந்து சுயமாவே அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஏத்துக்கோங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதா. சோ அப்போ அந்த மாதிரி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய மித்யா ஸ்ரத்தை வந்து என்ன ஸ்ரத்தையா மாற முடியும், சமயக் ஸ்ரத்தையா மாற முடியும் அப்படிங்கிறதாம். உங்களுடைய மித்யா ஞானம் சமயக் ஞானமா
ஆக முடியும் அப்படிங்கறதுதான். சோ அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து எங்க சித்த பகவான் பத்தி தானே பேசுறாங்க இல்லையா? சோ அதே மாதிரி எப்படி உங்களுக்கு வந்து சூரியன் வந்து அந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிலதெல்லாம் அதே மாதிரி சுயமாவே அப்படி இருக்கு. அதெல்லாம் வந்து யாரும் பண்ணதில்லை அப்படிங்கறதுதான். அதே மாதிரி சித்த பகவானும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து தன்னுடைய சுபாவத்தினாலே அவர் வந்து எப்படி இருக்காரு? ஞானமயமா இருக்காரு, சுகமயமா இருக்காரு அப்படிங்கறதுதான். அதனால அவர் வந்து உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வடிவத்துல பிரசித்தமா இருக்காரு. தேவன் தான் பகவான் மாதிரி. சோ பிரசித்தமா இருக்காரு அப்படிங்கறதான். சோ சித்த தேவதா கோ ஹர் கோய் மான்தா है. சோ சித்த தேவனை வந்து எல்லாருமே எடுத்துப்பாங்க. ஆனா கோய் சித்த பகவானை சுத்த ஆத்மா है. அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் சித்த பகவான் இருக்காங்க, சுத்த ஆத்மா இருக்கு, பிரம்மஸ்வரூப ஆத்மா இருக்கு. சோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து அதெல்லாம் மாதிரிலாம் நிறைய பேர் மத்தெல்லாம் சொல்றாங்க இல்லையா? சோ சித்த பகவான்னா எப்படி இருக்காரு? சுயமா இருக்காரு அப்படிங்கிறது இல்லாம சிலர்லாம் வந்து இந்த பிரம்மா அந்த மாதிரிலாம் இருக்கிறதாலும் சொல்றாங்க, சுத்த ஆத்மா அந்த மாதிரிலாமும் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறதுதான். சோ அந்த மாதிரி இருக்கிற பாவனைகள் இருக்கிறதும் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறதும் இருக்கு அப்படிங்கிறது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து சித்தன் தானி சித்தமா அவங்க வந்து இங்க சித்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஞானமயமா சுகமயமா இருக்கிறதா சித்த பகவான். அவர் தானாவே சுயமாவே அப்படி வந்து அந்த ஆத்மா வந்து அந்த மாதிரி சுகமாவும் இதுவாகவும் இருக்கு அப்படிங்கறதாம். இந்திரிய சுகம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கிடையாது அப்படிங்கறதான். சோ அதனால வந்து ஆஹ் இல்ல அப்படின்னா அந்த இந்திரிய சுகம் இல்ல அப்படிங்கிறப்ப இந்திரிய சுகம் இல்ல, சுயமா தான் இருக்காங்க. சோ இந்திரிய சுகம் இல்ல அப்படின்னா கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா முழுமையான சுகமானவங்களா இருக்காங்க, சுகமானவங்களா இருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி ஞானமும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான இந்திரிய ஞானம் கிடையாது. எல்லாமே அவங்களுக்கு வந்து அதீந்திரிய ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஞானத்தை விட அது குறைச்சலான ஞானம் கிடையாது, அவ்வளவு உயர்ந்த ஞானமா இருக்கு. அந்த அந்த மாதிரி எந்த ஞானத்தை விட இது கம்மியான ஞானம் கிடையாது அப்படிங்கறதுதான். சோ இந்த ஞானம் அவரு சுகத்துக்கான இந்த சுபாவம் அது சுயமாவே அவங்களுக்குள்ள இருக்கு. அப்படி அது மாறி பரிணமிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான். சோ அதனால வந்து இதுதான் வந்து நம்ம வந்து இங்க வந்து விஷயமா சொல்லியிருக்காங்க. இத வந்து நம்ம பாத்தீங்கன்னா இதை நம்ம ஸ்ரத்தையில நம்ம எடுத்துக்கணும், நமக்கு நம்பிக்கைக்குரிய விஷயமா இதை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதான். அத வந்து நம்ம வந்து சித்த பகவான் வந்து எந்த மாதிரி ஞானமயமா சுகமயமா இருக்காரோ அதே மாதிரி நம்மளுடைய ஆத்மாவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஞானமயமா சுகமயமா இருக்கு அப்படிங்கிற சித்தையில எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி எடுத்துக்கணும். சோ அந்த மாதிரி சித்தையை எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து என்ன பண்ணோம், அனுபவமும் பண்ணணும் அப்படிங்கறதான். ஆனா இந்த ஆத்மா வந்து இப்ப வந்து எப்படி இருக்கு? கர்ம பந்தம் காரணமா இந்திரியத்தினுடைய ஆகர்ஷணத்தினால இந்த ஆத்மாவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அந்தகாரம் படர்ந்து இருக்கு. எது மேல? இந்த ஆத்மாவில அது மறைச்சிட்டு இருக்கு, அவ்வளோ இருட்டு மறைச்சிட்டு இருக்கு அப்படிங்கறதான். சோ அதனால வந்து அது வந்து என்ன, அது மறைச்சிட்டு இருக்கிறதுனால எது காரணமா? அது கர்மத்தினால பந்திக்கப்பட்டிருக்கிறதுனாலும் இந்திரியங்களுடைய ஆக்கர்ஷத்தினாலையும் அந்த ஆத்மாவுக்கு மேல அந்த அளவுக்கு அந்தகாரம் படிஞ்சிருக்கு. அது காரணமா அது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஞான சுகத்தை கூட அதால வந்து ஞானத்தையும் சுகத்தையும் அதால அறிஞ்சிக்க முடியல அப்படிங்கறதான், அடையாளம் கண்டுபிடிக்க அதுக்கு முடியல அப்படிங்கறதான். அதனால வந்து இந்த மாதிரி நீங்க வந்து யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா அப்ப உங்களுக்கு வந்து அந்த ஆத்மா மேல வந்து உங்களுக்கு வந்து சரியான நம்பிக்கை ஏற்பட முடியும். அதே மாதிரி பரமாத்மா அந்த சித்த சொரூபம் எப்படி இருக்கோ அது மேலேயும், அந்த சொரூபம் எப்படி இருக்கோ அந்த சொரூபத்து மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட முடியும் அப்படிங்கறதான். அதனாலதான் இந்த கிரந்தங்களை படிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்பவுமே உபயோகம் இருக்கக்கூடியதா உங்களுக்குள்ள இருக்க முடியும் அப்படிங்கறதுதான். அதனால ஆத்மா வந்து சுத்தம் அப்படின்னு சொல்லும் போது கூட இது சரியான பாதையில உங்களால வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கறதான். சோ உங்களுக்கு ஆமா உண்மையிலேயே பார்த்தோம்னு சொன்னா அந்த சுத்தத்தா இருக்குன்னு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எப்படி வந்து அந்த இது எடுத்துக்கலாம் அப்படிங்கறது இந்த மாதிரி படிக்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுதான். அதே மாதிரி சமய சாரம், பிரவச்சன சாரம்,
நியமசாரம் அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த சுத்தாத்மாவுடைய சுரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு எந்த நோக்கில சொல்லியிருக்காங்க, எப்படி அது சுத்தாத்மாவா இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கணும் அப்படிங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்கறாங்க என்னன்னு, சமயசாரில வந்து கூட பாத்தீங்கன்னா சுத்த ஆத்மா வந்து பத்தின விஷயம் இருக்கு, பிரவச்சன சாரத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தாத்மா பத்தின விஷயத்த நீங்க சொல்றீங்க, நியமசாரத்திலயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஆத்மா பத்தின விஷயம் இருக்கு அப்படிங்கிற போது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இத்தனை இது சொல்லும்போது இதுல எப்படி வேற வேறையா இருக்கு, இப்படி வித்தியாசமானதா இருக்கு, சொல்ற முறையில வந்து ஏன் இருக்கு அப்படிங்கிற போது அங்க வந்து சொல்றாங்க பிரயோஜனிய லட்சியத்தோ. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜன லட்சியம் யார் கேட்கறாங்க, என்ன மாதிரி அந்த பிரயோஜனமா என்ன மாதிரி பிரயோஜனத்துக்கு அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற போது அதை லட்சியமா வச்சு பேசும்போது தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்க முடியும் அப்படிங்கிறது. சமயசாரத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த சுத்த ஆத்மாவை பத்தி பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுத்த தத்துவத்தை பத்தி பேசப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா தாத்விக் தர்க்கமயமா அந்த தத்துவ கி பாத் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே கேவல் அந்தரங்கமேகி சுத்த தத்துவ கி பாத் கக்தி. அகத்துல சுத்தாத்ம தத்துவம், அகத்துல அந்தரங்கத்துலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது அதுல பண்ற விஷயத்தான் அந்த மாதிரி சுத்த தத்துவத்தை தான் அது வந்து உங்களுக்கு அந்தரங்கத்துல நம்ம எப்படி கர்மம் செய்திருந்தோம் அப்படின்னு சொன்னா அப்படி ராகாதிபாவம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சுத்த தத்துவத்தை பக்கமா உங்களால வந்து போக முடியும் அப்படிங்கறதான். அப்ப அதை பத்தி தான் உங்களுக்கு வந்து சமயசாரத்துல பேசுறாங்க அப்படிங்கறதான். நம்மளுடைய கர்மம் இல்லாம இருக்கிறது, அதே மாதிரி நம்ம ராகபாவம் இல்லாம இருக்கிறது, அந்த சுத்த தத்துவத்தை பக்கம் நமக்கு போகணும் அப்படிங்கறதான். அது போகிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 தத்துவம் மூலியமா உங்களுக்கு வந்து பிரயாசம் பண்ணப்படுது அப்படிங்கறதான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா அஜீவ தத்துவம் அது வந்து ஆத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது அஜீவ தத்துவமோ ஆசிர தத்துவமோ பந்த தத்துவமோ நிர்ஜர வடிவ தத்துவமோ சம்பர தத்துவமோ இல்ல அப்படிங்கறதாம். ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கு, சுத்த ஞானஸ்வரூபமா இருக்கு அப்படிங்கறதான். அங்க வந்து பாத்தீங்கன்னா சமயசாரத்துல இந்த விஷயங்களை வந்து அபாவ கருத்து. ஏன்னா ஆத்மா வந்து இந்த மாதிரி எல்லாம் இல்ல, அது வந்து நிர்ஜரா தத்துவம் இல்ல, இதெல்லாம் இல்ல, அந்த மாதிரி இது இல்ல. அதுல பேசும்போது சமயசாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது இல்ல, இப்படி இல்ல அப்படின்னு சொல்லி உங்களை வந்து என்ன பண்றாங்க, சுத்தாத்ம தத்துவத்து பக்கமா உங்களை எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறதாம். பிரவச்சன சாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவச்சன சாரத்துல வந்து ஞானத்தையும் ஞேய பொருளையும் அதை பார்த்தீங்க ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் அது அறியப்படுற பொருள் இருக்கு இல்லையா. ஞேயத்தையும் பாத்தீங்க அதையும் கூட வந்து பாத்தீங்கன்னா சம்பூர்ணமான உலகத்துக்கு முன்னாடி வச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பாக்குறோம், தெரிஞ்சு பாக்குறாங்க. அந்த மாதிரி இந்திரியங்கள் மூலியமா நம்ம வந்து என்ன பாக்குறோமோ, ஆனா வந்து சுத்த ஆத்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா அதீந்திரியமா ஆகி அதெல்லாம் வந்து பாக்குது அறியறது அப்படிங்கறதான். பிரவச்சன சாரத்துல ஞானத்தை கூட எப்படி இருக்கிறாங்க, ஞானத்தையும் ஞேய பொருளையும் சம்பூர்ண உலகத்துக்கு முன்னாடி அதை வந்து ஒரு உதாரணமா வச்சுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பாக்கதெல்லாம் வந்து இந்திரியங்கள் மூலியமா தான் பாக்குறோம். அப்படி இல்லாம இந்திரியம் இல்லாம அதீந்திரியம் மூலியமா கூட வந்து பாத்தீங்க அந்த சுத்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அதீந்திரியம் இருந்தா கூட அதீந்திரியமா ஆகி அது வந்து உலகம் மொத்தத்தையும் சம்பூர்ண உலகத்தையே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது பார்க்குது அறியுது. இந்த நோக்குல இந்த அபேட்சால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சிரத்தைக்கான விஷயமா இங்க வந்து கொண்டு வர்றாங்க, இதெல்லாம் பிரவச்சன சாரத்துல. அதனால உங்களுடைய நம்பிக்கை வந்து அதீந்திரிய ஞானத்து மேலயும் அதீந்திரிய சுகத்து மேலயும் உங்களை கொண்டு போறாங்க அப்படிங்கறதாம். இது வந்து பிரவச்சன சாரத்துக்கான விஷயமா இருக்கு அப்படிங்கறதாம். அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீமசாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முனி மகராஜனுடைய பார்வையில எல்லாமே அங்க வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல சொல்லப்பட்டு அதுல வந்து சுத்த ஆத்ம தத்துவத்துக்கு பக்கமா உங்களை வந்து கொண்டு போறதுக்கான முயற்சி எந்த பார்வையில, முனி மகராஜுடைய
பார்வையில அங்க கொண்டு போறாங்க. அதுக்கான பிரயாசம் அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கதான். சோ 3மே வந்து சுத்தாத்ம தத்துவத்தை தான் பேசுது அப்படின்னா கூட, சமயசாரம் எப்படி அது சுத்தாத்ம தத்துவத்தை பேசுது, பிரவச்சனசாரம் எப்படி பேசுது, நியமச்சாரம் எந்த நோக்கத்தை பேசுது அப்படின்னா, சோ இந்த மாதிரி அதுல வந்து வித்தியாசங்கள் இருக்கு. சோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, சோ அதுல சமயசாரம் பாத்தீங்கன்னா அந்த ஜீவ தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எப்படி இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை அப்படின்னு ஒதுக்கி ஒதுக்கி அது ஜீவ தத்துவத்துக்கு பக்கமா உங்களை கூட்டிட்டு போறாங்க. பிரவச்சன சாரத்துல ஞானத்தையும் சுகத்தையும் இதுவும் வச்சுட்டு, தர்ஷன ஞானத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேய பொருளையும் ஞான பொருளையும் அதை ஆதாரமா வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த சுத்தாத்மா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. நியமசாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முனி மகராஜோட பார்வையில எல்லாமே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால வந்து இன்னும் இருக்கு, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. புரிஞ்சுது ஆண்டி. எதுவும் டவுட் இல்லை. ஓகேப்பா, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேப்பா, சமயதர்ஷன் எல்லாருக்கும்.